90s கிட்ஸ் பொங்கல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே ஒரு 10-15 வருஷம் பின்னாடி போனால் இந்த உலகின் வரமளிக்கப்பட்டவர்கள்னு சொல்லப்படுற 90s கிட்ஸோட பொங்கல் எப்படி இருந்திருக்கும்னு பார்ப்போமா? பொங்கல் வாழ்த்து அட்டை தான் முதல்ல 25 பைசாவில் ஆரம்பித்து 5 ரூபாய் 10 ரூபாய் வரை நீளும். இந்த பொங்கல் வாழ்த்து அட்டைகள் பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்கும் நண்பனுக்கு என்ன பொங்கல் வாழ்த்து அட்டை தருவது, உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் விதவிதமாய் கார்டுகள் வாங்கி தருவதில் உள்ள சந்தோஷத்தை இன்றைய வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகளால் தர முடியுமா என்பது சந்தேகமே. ஒருவருக்கு எத்தனை வாழ்த்து அட்டைகள் வந்தன என்பதை எண்ணி பார்ப்பதில் உள்ள சந்தோஷம் இன்று வரும் 500 மெசேஜ்களில் இருக்காது என்பதே உண்மை. அடுத்து கலர் கோலங்கள். மார்கழி மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் கலர் கோலம் போட்டு டயர்டாகாமல் இருக்கும் பெண்களுக்கு இனி அடுத்த வருடம்தான் மார்கழியில்தான் கோலம் போடுவோம் என்று சொல்வதற்கு முன்னால் கடைசியாக ஒரு பெரிய கோலம் போட்டுடுவோம்னு ஃபைனல் மேட்ச் ஆட கிடைத்த வாய்ப்பாகவே பெரிய கலர் கோலங்கள் போடுவதே தனி அழகு. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் மாடு எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கே ஒரு கூட்டம் ஊரை சுற்றி வரும். வீரத்தின் அடையாளமான ஜல்லிக்கட்டு ஊர் பக்கமெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ஜல்லிக்கட்டு நடப்பதை பார்ப்பதை விட மாடுகளை தயார் செய்வது, போட்டியில் தப்பிய மாடு ஊருக்குள் ஓடி வந்து அதை பிடிப்பது மெர்சலான அனுபவமாக இருக்கும். மதுரை, மணப்பாறை, புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டுக்கு வெளிநாட்டினர் வருவதெல்லாம் வேற லெவல்.